வெல்கம் மக்களே. ஒரு சாஃப்ட் சப்பாத்திக்கு ஒரு ஸ்பைசியான சைட் டிஷ் பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 4 to 5 ஸ்பூன் வரைக்கும் கடலை எண்ணெய் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கோங்க. இது கூட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அதில் உள்ள ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு குட்டி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பெரிய தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 6 to 7 பல் பூண்டு ஆட் பண்ணி நைஸாக அடைச்சி வெங்காயம் கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதாவது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் இருக்குல்ல, தனி மிளகாய் தூள், அது போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய கேரட்டை ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 12 பீன்ஸுங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டுருங்க. நான் வந்து இது ஒரு 5 பேருக்கு பண்ண போகிறேங்க, அதனால் நான் இவ்வளோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா வதங்கட்டும். இந்த கேப்பில் ஒரு குட்டி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 to 6 கேஷ்யூ போட்டுக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் அதுக்குள்ளே கொஞ்சமாக பாயில் ஆகிருக்கு. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி நிறைய ஊற்றி ஃபுல்லாக நம்ம வந்து அதை கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 விசில் வரட்டுங்க. அவ்வளோதான், வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம சப்பாத்தியும் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சுங்க. சாஃப்டான சப்பாத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொதுவாகவே கோதுமை வந்து ரொம்ப ஹீட்டுங்க. அதனால் வந்து அதை நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. சப்போஸ் அப்படி நைட்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தொட்டுக்க வந்து ரைத்தாவும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஆனியன் வந்து உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சுங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கர்டு வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இல்லைனா 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இந்த ரைத்தாவில் வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கேரட் கூட துருக்கி போட்டுக்கலாம். அந்த மாதிரி கொத்தமல்லி நிறையா போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க நீங்கள். ஆனால் நீங்கள் நைட்டு சாப்பிட்டிங்கன்னா இதுவும் சேர்த்து வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? 2 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு எம்மையான சைடிஷ் தயாராகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி 2த்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தோசை, இட்லியை கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இந்த சப்பாத்தி வச்சு, இந்த சைடிஷ் வச்சு, ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.